கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த வசனத்தின்படி பார்த்திங்கன்னா, இந்த வசனம் நம்ம விழுந்து போகிற சூழ்நிலையில் இல்லை ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது நமக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு வசனமாக இருக்கும். இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம். நாம் விழுந்துட்டோன்னா என்ன நடக்கும்னா, முதல்ல சந்தோஷப்படுற ஆள் சத்ரு தான். இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினோமோ அதிலிருந்து நான் ஆசீர்வாதமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி என்னை நினைத்து கலங்குகிறீங்களா? அதாவது நீங்கள் செய்கிற தொழிலில், வியாபாரத்தில், விசேஷமாக ஊழியத்தில் இவற்றிலெல்லாம் பின்தங்கி நான் விழுந்து போயிட்டேன் என்று கலங்குகிறீர்களா? நீங்கள் கலங்கி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற முதல் ஆள் சத்ருதான். நம்ம மீண்டும் எழும்பக்கூடாதபடிக்கு நம்ம இருக்கக்கூடிய கலக்கத்திலே நம்மை மூழ்க வைக்க வேண்டும் என்றும், அந்த துன்பத்திலே நம்ம மூழ்கி போக வேண்டும் என்றும், நம்ம அந்த ஒரு வேதனையிலே மூழ்கி போக வேண்டும் என்றும், நம்ம அப்படியே விழுந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம மீண்டும் எழும்பக்கூடாதபடிக்கு இன்னுமாய் சத்ரு அநேக விதமான போராட்டங்களை கொண்டு வந்து நம்ம எழும்ப விடாதபடிக்கு அவன் நெருக்கதான் சத்ருவானவன் பார்ப்பான். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனாயானால் உன் பலன் குன்றிவிடும். அப்போ ஆபத்து நேரங்களில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், நம்ம சில நேரங்களில் கோபத்தினாலேயோ இல்லை அவசரப்பட்டோ இல்லை மற்ற மனிதர்களுடைய ஆலோசனைனாலோ தவறான முடிவெடுத்தோ கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமலோ நம்ம அநேக முடிவுகளை எடுத்ததுனால நம்ம விழுந்து போயிருப்போம். தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில், இப்படி அந்த காரியங்களை நம்ம விழுந்து போயிருக்கலாம். அது அந்த தவறை நாம் உணர்ந்து கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவருடைய கிருபையினால் நாம் மீண்டும் எழுந்திருப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கும், எப்போதுமே இருக்கும். அதாவது கர்த்தர் சிறிது காலம் நம்மளுடைய தவறுனால இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த துன்பங்களுக்கு, போராட்டங்களுக்கு, கலக்கங்களை, கொஞ்சம் தொல்லைகளை நமக்கு அனுமதித்திருந்தாலும் கர்த்தர் மீண்டும் நம்மை வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு வருவார். அதாவது நம்ம செய்த தவறை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். இறுதியில் சத்ரு தான் வெட்கப்பட்டு போவான். அதனால நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம மாமிசத்தில் முடிவு எடுத்திருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம தவறை உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது மீண்டும் நாம் எழுந்திருப்போம். சத்ரு வெட்கப்பட்டு போவான். மீண்டும் நாம் வெளிச்சத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் வாசித்து தியானித்த வசனத்தின்படி அப்பா, எங்களுக்கு விரோதமாக சத்ரு சந்தோஷப்படாதபடிக்கு நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் விழுந்து போனோம் என்று அப்பா, எங்கள் வேலைகளிலே, எங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, ஊழியத்திலே அப்பா நாங்கள் பின்தங்கி விழுந்து போனோமோ ராஜா, எங்களுடைய குற்றங்கள் தான் அப்பா. எங்களுடைய முடிவு தவறான முடிவுனால, தவறான ஆலோசனைனாலப்பா ஒரு விசை மன்னித்து எங்கள் மேல் கிருபையாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையாக இருந்து மீண்டும் நாங்கள் எழும்பும்படியாய், சத்ரு மகிழ்ச்சி அடையாதபடிக்கு நாங்கள் தகப்பனே எழும்பி உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாய், சத்ரு கண்டு வெட்கப்பட்டு போகும்படியாய் தேவன் எங்களுக்கு அனுகூலமான அடையாளத்தை தந்து எங்களை தேற்றிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.